பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பரிசுத்த நாளில் கூட கர்த்தரின் தலைப்பு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின் அடிப்படையாக கொண்டு எனக்காக யாவையும் என்ற தலைப்பில் பேச உள்ளோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற சங்கீதரின் புஸ்தகம் 138:8, சங்கீதம் 138 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் அண்டர்லைன் பண்ணுங்க. யாவைன்னா அனைத்துமே, அனைத்துமே கர்த்தர் செய்து முடிப்பார். எப்போது, எப்படி, எப்போது அப்படி நடக்கும் என்பதை குறித்து நாம் சிறு தியானம் எடுப்போம். கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கின்ற அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களும் ஈவுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னால் கர்த்தரை பின்பற்றி நடப்பது தான். கர்த்தரை பின்பற்றி எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வேதாகமம் தான். அதில் போடப்பட்டுள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் மூலமாக நாம் பின்பற்றி நடப்போமானால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காகனா எனக்காக இல்லை, உங்களுக்காக. நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்காக தான் இருக்கும். யார் யார் படிக்கிறாங்களோ அது அவங்களுக்காக தான் அது சேரும். அப்படிப்பட்ட வசனங்கள் தான். அப்படிதான் தாவீதின் சங்கீதமே அப்படிதான் சொல்கிறது. அவர் கர்த்தர் செய்து முடிப்பதை அவர் விசுவாசித்தார். விசுவாசத்தின் வார்த்தைகள் தான் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தமான வார்த்தை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது? நிறைவேறி இருப்பவர் அனைவருமே நீதி உள்ள மனுஷர்களாக தான் இருப்பார்கள். அப்படி என்றால் கர்த்தரின் வழியில் நடப்பவர்களாக தான் இருப்பார்கள். சில சமயங்களில் கர்த்தர் செய்ய நினைப்பது தடைப்பட்டிருக்கும், தாமதப்பட்டிருக்கும். அதற்கு காரணம் நாம் சில சமயங்களில் அவிசுவாசப்படுதல், தவறான வழிகளில் செல்வதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி யாராவது இருப்போமானால் நீங்கள் இன்று முதல் எல்லாருடைய பாவ பழக்க வழக்கங்களும் விட்டு விலகி நீங்கள் கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருந்து ஜெபத்திலே விழித்திருந்து நீங்கள் விசுவாசத்திலே ஐக்கியப்பட்டு தேவ சித்தப்படி நடப்போமானால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே சாத்தான் எத்தனை வகையிலே இடம் கொடுப்பான், எத்தனை வகையிலே உள்ளே வருவான். உள்ளே வந்து எப்படி வேணாலும் ஆட்டுக்கொள்வான். நம்முடைய கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவிற்கு, சொந்தங்களுக்கு, இன்னும் அநேக விஷயங்களிலே சாத்தான் உள்ளே நுழைந்து நம்மளை ஆட்டுவிக்க சித்தம் கொண்டிருப்பான். அவர்களை விலக வேண்டும். விலக வேண்டுமென்றால் தேவனுடைய கிரியை அங்கு இருக்க வேண்டும். அந்த கிரியை வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை பின்பற்றி அவர் வழியில் நடக்க வேண்டும். அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபம் செய்து அறிக்கையிட்டு நம்ம செய்வோமானால் சாத்தானுடைய தந்திரங்கள் அனைத்துமே எடுத்து போடப்படும். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், சாத்தான் எப்படி வேலை செய்தாலும், தேவனுடைய கிரியைகள் படி நீங்கள் வாழ்க்கையிலே நடப்போமானால், அதாவது அவர் சித்தப்படி, அவர் வசனத்தைப்படி நடப்போமானால் தேவனுடைய கிரியை சாத்தானை அழிக்கும். தேவனுடைய வல்லமை சாத்தானை அழிக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவி சாத்தானை அழிக்கும். தேவனுடைய வார்த்தைகள் சாத்தானை அழிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டுள்ள எல்லாவித காரியங்களும் சாத்தானின் கிரியைகள் தான். அந்த கிரியைகள் அழிக்க வேண்டுமென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் சென்று ஜெபிப்போம் மட்டும்தான். நம்ம ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தின் வார்த்தைகளும் இயேசு கேட்டு அவர் சித்தப்படி அனைத்தையுமே முறியடிக்க வல்லவராக இருந்து நம்மளை காத்து, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை பாதுகாப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது தான். பாருங்க, அவர் மரண தருவாயில் இருக்கிறது கூட அந்த மரண பாதையிலே உகத்த மலையிலே அவர் அடித்து இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த டைமில் அங்கே உள்ள அநேக சகோதரிகள் அவருக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்து, அவர் இரத்தத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். அதை பார்த்த இயேசு, குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அந்த நிமிஷத்திலே அவர் அதை சொன்னார். பாருங்க, எப்படிப்பட்ட வல்லமையில ஒரு தேவன். நாம்
இது வரைக்கும் மற்றவர்களுக்காக எப்போதாவது வருத்தப்பட்டிருக்கிறோமா? நாம் நல்லா இருந்தால் போதும், நாம் நல்லா வாழ்ந்தால் போதும், நம்மக்கிட்ட இது இருந்தால் போதும், அப்படி சுயநலமான வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் சுயநலமற்றவர். நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இருங்க. அப்படி தான் அவர் சொன்ன வார்த்தைகள். லூக்கா 23:28 இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து படிப்போமானால், குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழும் என்ற அந்த வாக்கு தத்துவ வசனம் இன்று அநேகரை அது தொட்டிருக்கும். இதுவரை அந்த வார்த்தைகள் கேள்விப்படாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவம் அல்லாத மக்களுக்கும் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்பவர் யார்? அவர் தான் இயேசு. நாம் அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் நமக்கென்று தான் வாழ்ந்து வருகிறோம். சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். நமக்கு கிடைச்சா போதும், நம்மளை ஆசீர்வதித்தா போதும், நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்தால் போதும், மற்றவர்களை பற்றி கவலை இல்லை, அப்படி என்று வாழ்ந்து வருகிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தரின் சித்தம் அதுவல்ல. ஒரு கிறிஸ்துவன் வாழ்க்கை அதுவல்ல. ஒரு கிறிஸ்துவன் வாழ்க்கை என்பது தமக்காக இல்லாமல் மற்றவருக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும், மற்றவருக்காக உதவும் குணம் வேண்டும். தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் குடும்பத்திற்காகவும் நாம் அதிகமாக அதை செலவிட வேண்டும். அந்த நன்மைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு பெற்றுக்கொண்ட நன்மைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்பது கர்த்தரின் சித்தம். சில சமயங்களில் அநேக ஆசீர்வாதங்களை நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆசீர்வாதம் எதற்காக கொடுக்கப்பட்டது? அவர்களுக்கு இல்லாதவருக்கு கொடுப்பதற்காக தான். இல்லாதவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, அடுத்தவருக்காக கொடுக்கணும். அதுதான் தேவ சித்தம். நாம் அப்படி வாழ்க்கையில் நாம் கடைப்பிடித்து நடக்க வேண்டும். இப்போது பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் காலம் இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் வருகிறது. அந்த 10 டேஸில் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். எத்தனையோ ஏழைகள், விதவைகள், அனாதைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? இது வரைக்கும் யாராவது செஞ்சுருக்கீங்களா? செய்தவர்கள் இல்லை. செய்யாத மக்கள், கிறிஸ்தவ மக்களுக்கு கேட்கிறேன், இது வரைக்கும் உதவி செய்திருக்கிறீர்களா? நாம் கிறிஸ்மஸ்க்கு நல்ல ட்ரெஸ் எடுப்போம், நல்ல குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், நமக்கென்று நம்மை பார்த்து கொள்வோம். ஆனால் அந்த சமயத்தில் நாம் இல்லாதவரை பற்றி நினைத்திருக்கிறோமா? நினைக்க வேண்டும். தேவ சித்தம் அதுதான். நாம் நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல உணவு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பது மட்டுமல்ல, இல்லாதவருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இல்லாதவருக்கு நாம் முடிந்ததை கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில், அந்த நாளில் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இல்லாதவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல உணவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் தேவ ஆசீர்வாதம். அது செய்வது தான் தேவனுடைய கிருபை. அது நமக்கு கிடைக்கும். நம்ம சொல்லுகின்ற அந்த வாழ்த்துதல், அவருக்கு பெற்றுக்கொண்ட சந்தோஷம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இதுவரை நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் இனி வரப்போகிற காலங்களில், இந்த கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் அதை செய்யுங்க. செய்ய மனதுள்ளாக இருப்பதில் தான் தேவனுடைய கிருபையும் உள்ளது. கர்த்தரின் கிரியையும் அப்போதுதான் வேலை செய்யும். அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பது அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவர் உள்ளம் எப்படிப்பட்டது? அன்புள்ளது, கருணை உள்ளது. உலகத்திலே சிறப்பான ஒரு உள்ளம் என்றால் அது தேவனுடைய உள்ளம் தான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய உள்ளத்தை போல் யாராவது வாழ்கிறோமா? அப்படி வாழ நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தேவ சித்தப்படி செய்து உண்மை உள்ளோட வாழ்க்கை வாழணும். ஒருவருக்கு மறைத்து ஒருவருக்கு சொல்வது அல்லது சொல்லாமல் விட்டு போவது அப்படி இல்லை. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். தமக்கென்று மட்டுமே இல்லாமல் பிறருக்கும் கொடுக்கின்ற உதவுகின்ற குணமாக வாழ வேண்டும். அதுதான் தேவன் பார்க்கிறார். அதை விட்டு நாம் என்ன பேசினாலும் சரி, எவ்வளோ பண்ணாலும் சரி, நாம் கிறிஸ்தவர்களாகிவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயம் இருந்தாலும் அது தேவ சித்தம் வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். அந்த உள்ளத்திலே கருணை உள்ளதா, அன்பு உள்ளதா, இரக்கம் உள்ளதா என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்டதான் உண்மையில் கிறிஸ்தவனின் அடையாளம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன்,
கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் இல்லாததற்கு ஒரு வாய் சாப்பாடு போடுங்க, அவருடைய சிரிப்பில் நீங்கள் அவரை பார்க்கலாம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமை. இனி வரப்போகிற காலங்களிலே கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் நீங்கள் அப்படி செய்தால் கர்த்தரின் கிருபை உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் எனக்காக யாவையுமே செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், சில விஷயங்களுக்காக அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் அது நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நடக்கவில்லை, எதிர்பார்த்தது செய்யவில்லை, முடியவில்லை, கையில் பணம் இல்லை, கடன்பானம் உள்ளது, நோய்கள் உள்ளது, சுகவீனம் உள்ளது, பலவீனம் உள்ளது, எத்தனையோ தேவைகள் உள்ளது இல்லையா? அது எல்லாவற்றையுமே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் நமக்கென்று ஒரு தகுதியான ஒரு நாள் வரும்போதோ அது எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். வசனம் சொல்லுது, நீ கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போது நீங்கள் எப்போதுமே அவர் சித்தப்படி வாழ்வதில் தான் இருக்குது. அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையில தான் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, 90 இயர்ஸ் அபோவ் உள்ள ஒரு மனுஷருக்கு குழந்தையை கொடுத்தார். அந்த காலத்தில் நிறைய பேருக்கு, எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தார், எத்தனையோ பேருக்கு கண் பார்வையை கொடுத்தார், எத்தனையோ பேருக்கு பாவத்தை எல்லாம் விலக்கி போடப்பட்டு பரிசுத்தத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் பாருங்க, அந்த பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு மலையத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் பசி. அந்த வெயிலிலே ஒரே சிறுவனில் மட்டும்தான் 5 அப்பம் 2 மீன்கள் இருந்தது. அதை அவர் போஷித்து 5000 அப்பங்களாக 2000 மீன்களாக மாற்றி அனைவருக்கும் கொடுக்கும்படியாக செய்தார். கூடம் ஏகப்பட்டது எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அது அனைவருக்கும் கொடுத்தார். எப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன்! நம்ம அவரை நம்பி அவர் வழியில் செல்வோமானால் நமக்கு ஆசீர்வாதங்கள் மிகுதியாகத்தான் இருக்கும், எப்பவுமே குறைவாக இருக்காது. நீங்கள் நம்பி அவர் விசுவாசித்து அவர் ஜெபம் செய்து நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதன் பலன் மிகுதியாகத்தான் இருக்கும். அதுக்கு குறைவு ஏதும் நிச்சயமாக இருக்காது. எப்படி அன்று 5 அப்பத்தை 5000ஆகவும் 2 மீன் 2000ஆகவும் மாற்றினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனை பின்பற்றி நடந்து அவர் வழிகளில் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு இருப்போமானால் உங்கள் வாழ்க்கை இரட்டிப்பான நன்மையாய் மாற்றுவார். நீங்கள் ஒன்று கேட்டால் அவர் அநேகத்தை கொடுப்பார். அது கணக்கெல்லாம் இல்லை. அதான் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிறேன். அது வாக்குத்தத்தம் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் செய்கின்ற ஒன்றே ஒன்று தான், நீங்கள் விசுவாசித்து அவரோடு ஐக்கியப்பட்டு உடன்பட்டு இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுயநலமற்ற வாழ்க்கை வாழாமல் அனைவருக்கும் ஏற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் இன்றைய தினத்திலே இந்த செய்தியை நமக்காக கொடுத்திருக்கிறார். இதன் அடையாளமே அதுதான். ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அது தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையே அதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் அடையாளம். நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக நம்ம ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற குடும்ப ஜெபங்கள் ஒவ்வொன்றுமே நமக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் இருக்க வேண்டும். நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, அநேக நாடுகளுக்காகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், பாவங்கள் எத்தனையோ உலகத்தில் நடந்துக்கிட்டு இல்லையா? பாவ வழிகள், எத்தனையோ பாவங்கள், அது எல்லாமே நம்ம ஜெபத்தின் மூலமாக தான் ஒவ்வொன்றாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நாம் மற்றவர்களுக்காக செய்கின்ற அந்த ஜெபந்தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. நீ உனக்காக மட்டும் இல்லாமல் அநேகருக்காகவும் நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அநேகருக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இந்த நிமிஷத்தில் நான் உங்கள் பதில் பேசி கொண்டிருக்கிறதற்கு அடையாளம். இதுவரை நான் எப்படியோ இருந்தேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக, கடந்த 2 வருடங்களாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்றால் அது தேவனுடைய சித்தம். நான் நமக்காக மட்டும் இல்லாமல் அநேகருக்காக சுவிசேஷம் சொல்லும்படியாகத்தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்திருக்கிறேன். அதன் மூலமாக தான் அநேகருக்கு ரட்சிப்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அதை நான் ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வார்த்தைகள்
நான் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணி பேசுவதாக இல்லை. நான் பேசுகின்ற ஒவ்வொரு நாவின் அதிகாரமுமே தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருகிறது. அவர் வார்த்தைகள் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேக சாட்சிகளும் அநேக நன்மைகளும் அநேக கிருபைகளும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட கிருபையும் நன்மையும் நாம் பெற்றுக்கொள்வது உங்களுக்கும் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் ஐக்கியப்பட்டு இருப்பதால் அது கண்டிப்பாக கிடைக்கும். விசுவாசத்தில் நீங்கள் இருந்தால் மட்டுமே அந்த நன்மையும் கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அப்போதுதான் நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஜெபிக்காமல் நீங்கள் எது கேட்டாலும் அது தாமதமாக தான் ஆகும். ஆனால் அவர் கைவிட மாட்டார். நாம் அதை உண்மையுள்ள ஒரு வாஞ்சையோட உண்மையான விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் உங்களுக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார். அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் அப்படி செய்ய உடன்படுங்கள், அப்படி செய்ய ஆயத்தமாகுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நாம் தேவ சித்தப்படி வாழ்வோமானால் தான் நாம் வருங்காலத்திலே நம்ம இறுதி நாட்களிலே பரலோகத்திற்கான வழிக்கு அடையாளமாக இருக்கும். நீங்கள் அப்படி இருப்பீர்கள், அப்படி மாறுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்தவ அல்லாத மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து சொல்லுவது தான் முதலாவது கிறிஸ்தவன் ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் கேட்டது அனைத்துமே ஆண்டவர் கொடுப்பார். அது கர்த்தரால் ஆயிற்று. நீங்கள் எந்த நன்மைகள் வந்தாலும் அது கர்த்தரால் தான் நடக்கும். எப்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு இருப்போம் மட்டும்தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். பாவத்தில் விழுந்திருந்தால் அது நடக்காது. பாவத்திலிருந்து விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து நீங்கள் விசுவாசத்தில் ஐக்கியப்படணும். இன்னைக்கு அநேக இளம் பிள்ளைகள் இளைய சமுதாயத்தினர் அநேக பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். குடி, போதை, தவறான பழக்கங்களில் ஏகப்பட்ட பேரை சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறார். அது விடுதலையாகிறது தான் கர்த்தரின் வசனம் ஒன்று சொல்கிறது. நீர் எனக்காக வழக்காகி என்னை மீட்டுக் கொள்ளும், உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று வசனத்தை நாம கட்டியா பிடிச்சுக்கணும். வசனத்துல தான் உயிர்ப்பிக்க முடியும். அவருடைய வல்லமையில தான் நம்ம மீட்டுக்கொள்ள முடியும். கர்த்தர் எல்லா தீங்கும் என்னை விலக்கி காப்பார் என்ற வசனம் சொல்கிறது. எல்லாருடைய தீங்குகளை விலக்கி காப்பார். தாவீதின் அன்றைய தினத்தில் தாவீதுக்கு ஏற்பட்ட அத்தனை சோகத்திற்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தேவனுடைய ஜெபத்தின் மூலமாகத்தான், இந்த வார்த்தைகள் மூலமாக தான் அவனுக்கு வெற்றியை பெற்றான், அரசனானான். ஆண்டவர் மீட்டு கொண்டார், விடுதலை கொண்டார், அவருக்காக வழக்காடினார், அவனை அரசனாக மாற்றினான். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் மீட்டெடுக்க அவருடைய வல்லமையை நீங்கள் நாட வேண்டும். நீங்கள் உங்கள் தலை உயர வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகள் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போது கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கலாம். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வேலை செய்ய வேண்டும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வீடு வாங்கணும், கடன் பாடங்கள்லாம் தீரணும், நோய்களெல்லாம் சுகமாகணும், திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் ஆகணும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தையை பிறக்க வேண்டும். இன்று அநேக பிரச்சனைகள் உள்ளது இல்லையா? அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு ஒரே வழி தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் வேண்டும். அது வேண்டுமென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து அவரை விசுவாசித்து அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனே ஜெயம் பெறுவான். விசுவாசமுள்ள வாழ்க்கையே வெற்றியை தரும். விசுவாசமுள்ள ஜெபமே கேட்கப்படும். யார்? இயேசு கிறிஸ்து கேட்பார். கேட்பது இயேசு கிறிஸ்து. அவர் அந்த விசுவாசமான ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு ஏற்ற நேரத்திலே அதை அவர் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இன்றைய நாளில் கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தம் இன்றைய தினத்திலே உங்களுக்கு அது நடக்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
தேவனுடைய கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பது போல கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் யாவற்றையும் செய்து முடிப்பார். யார்? அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட சாமி உங்களுடைய சித்தப்படி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பேசும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆம் சாமி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வாக்குத்தத்த வசனம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய உத்வேகத்தையும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொடுப்பது கர்த்தாவே. அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதை கெட்டியாக பிடித்து கொண்டு நடக்க முடியாது கர்த்தாவே. நாங்கள் உங்கள் சித்தப்படி வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு பயந்த பிள்ளைகளாய் நடக்கும்படியாக ஒரு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நடக்கும்படியாக சாமி நீர் எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. அப்போது நீங்கள் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று வாக்குத்தத்தம்படி கர்த்தாவே. நீ நிச்சயமாய் அனைத்து வித காரியத்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீ செய்ய நேரத்தில் தடைப்படாது விசுவாசிக்கிறவன் நிச்சயம் ஜெயம் பெறுவான் வாக்குறுதி கர்த்தாவே. நாங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள வழிநடத்தும். இந்த ஜெபத்தை இந்த ஆசீர்வாத செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து அவருக்காக யாவற்றை செய்து முடிக்கின்ற தேவனாக இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளில் மகிமையாய் நிறைவேற்றும் கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு ஒரு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதியின் மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தரை சமாதானம் ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களோடு இருந்து பயன்படுத்துவாராக. ஆமென். செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றி.